நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. பல தொழில்களை செய்து பழக்கப்பட்டவன். பல பேருக்கு என்ன தொழில் செய்யலாம் என்று தெரியும். எனக்கு எந்த தொழில் செய்யக்கூடாது என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அதுபோல் நிறைய அனுபவங்களை பெற்றவன். எனக்கு ஒரு தொழிலை தொடர்ந்து செய்வதில் ஆதாயம் இல்லை என்றால் அதனை உடனே விட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதுக்குள் வேரூன்றி இருந்ததால் ரொம்ப நாள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணி அதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான ஒரு பெரிய ஸ்கோப் தெரியலன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு வந்துடுவேன். எங்கே தொடங்கணும், எங்கே நிறுத்தணும், எங்கே வெளியே வரணுங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சதுனால இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகுது. இதிலே ஓட்டினோம்னா வாழ்க்கை தான் ஓடும். வாழ்றது வேற, பிழைக்கிறது வேற. இந்த தொழிலில் பிழைக்கத்தான் முடியும், வாழ முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா அதை விட்டுட்டு வெளியே வந்துடுவேன். எத்தனை சமூகம் இருந்தாலும் இந்த நகரத்தார் சமூகத்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைலை எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டால் நம்மளோட பச்சடியும் கிச்சடியும் கோஸ்மல்லியும் மண்டியும் வைக்கிறதுக்கு வேறு சமூகத்தில் ஆள் இல்லை. நம்மளுடைய கட்டடக்கலையை கட்டுறதுக்கு வேறு ஆள் இல்லை. நம்மளுடைய சமூகத்துக்குன்னு ஒரு தனி அடையாளமாக நமக்குன்னு கழுத்தீரு, நமக்குன்னு ஒரு தாலி டிசைன், நமக்கு இருக்கிற டிசைன் வேறு யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு துறவரம் போகிறவங்கெல்லாம் வெளியே ஒரு அமைப்பை உண்டு பண்ணி பணத்தை சேர்த்து அந்த துறவின் மூலம் பணம் சேர்த்து துறவுக்கு அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகத்தில் அந்த துறவரத்தில் பணத்தை சேர்த்து ஒரு அமைப்பாக அதை வைத்துக் கொள்கிறார்கள். நம்ம செட்டியார் துறவரம் போனவர் எப்படி இருக்கிற பணத்தை பூரா விட்டுட்டு பட்டினத்தார் துறவரம் போனார். அதில் கூட நமக்கு தனி ஸ்டைலாக தான் நம்ம அதை பார்த்துருக்கோம். இந்த சமூகத்துக்குங்கிறதுல எல்லா விதத்துலேயும் ஒரு தனி ஒரு பாங்கை, தனக்கென்று ஒரு பாங்கை, தனக்கென்று ஒரு வழியை தேடிய சமூகம்னு சொன்னால் உலகத்திலேயே ஒரே சமூகம் அது நகரத்தார் சமூகம் மட்டும்தான். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் பூரா பொம்பளை பிள்ளைகள் கொடுக்குற சம்பளத்தை விட பையங்களுக்கு குறைச்சி கொடுக்கறதுனால பாதி கல்யாணம் நிற்கிறதுக்கு பிரச்சனையாக அதுதான். சம்பளம் 1 ரூபாயாவது கூட இருக்கணும்னு இப்போ வர்ற பொம்பளை பிள்ளைகள்லாம் எதிர்பார்க்குதுங்க, சொல்லுதுங்க. அது என்ன காரணம்ங்கிறது எனக்கு தெரியலை. அது அங்கே சம்பளம் கூட இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது குடும்பம் வேற, தொழில் வேறு. இப்போ ஒரு ஆட்சி கூட என்னை கேட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பணம் தரும், அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணலாமான்னு. நான் அந்த ஆட்சிகிட்ட கேட்டேன், நாளைக்கு தேர்றது குறைச்சி தரனா கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஆட்சின்னு கேட்டேன். ஏன்னா தொழில் வேறு, வியாபாரம் வேறு, நம்ம குடும்பம் வேறு. அதை முதல்ல இந்த சமூகத்தில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கணும். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். நம்முடைய செட்டிநாடு என்பது பல்வேறு கலாச்சாரத்தின் தொகுப்பு என்று சொல்லலாம். ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை அந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கலாச்சாரத்தால் மற்ற மக்களுக்கு என்ன நன்மை என்று கேட்கலாம். ஆனால் நம்முடைய கலாச்சாரமானது பல்வேறு விதமான நன்மைகளையும் கொடைகளையும் இந்த தமிழகத்திற்கு அளித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நமது முன்னோர்கள் கட்டிய பள்ளியிலிருந்து அத்தனை பேர் படித்திருக்கின்றார்கள். நம்முடைய கணக்கு என்பது ஆங்கிலேயர்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம். இப்படியாக சொல்லி கொண்டு போகலாம். ஒரு திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஊரில் இருக்கின்ற எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது என்றும் சொல்லலாம். இப்படியாக நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய செல்வம் என்பது இந்த சமூகத்திற்கு பயன்படும் விதமாக அமைந்திருக்கிறது. ஆக எந்த மாதிரியான பயன்களை அளித்து வருகிறது இந்த சமூகம், எப்படிப்பட்ட சமூகம் என்பதை நம் சமூகத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய ஆளுமைகள் தங்களுடைய அனுபவங்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம். MCN மாணிக்கம் மன்னன் என்று சொன்னால் நம் நகரத்தார்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். அன்னை வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நிறைவு. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நகரத்தார் தொலைக்காட்சியில் பார்வையாளராக மிகவும் வேகமாக பல செய்திகளை நகரத்தார் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் மாறி வருவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பல பேர் அமைதியாக வீடுகளுக்குள் இருப்பவர்களை வெளிக்கொண்டு வருவதில் உங்களுடைய பணி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. தினமும் ஒரு செயல்பாடை பார்த்து வியப்போடு நிறைய செய்திகளை நம் இனத்து பிள்ளைகள் தெரிந்து கொள்ள, உங்களுடைய டிவியின் வாயிலாக அறிந்து கொள்ள
ஒரு பெரிய பயன்பாடாக, சமூகத்தினுடைய பெரும் பணியாக இதை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி. நன்றி அண்ணன். எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தமைக்காக மகிழ்ச்சி. உங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளங்கள், வெல் விஷர்ஸ் என்று சொல்கிறோமே, அவர்களை வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அறிமுகம் எங்களுக்கு வேணும். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு அஃபிஷியல் டேட்டாவா. என்னுடைய சொந்த ஊர் கன்றமாணிக்கம். மகிழ்ச்சி. இளையத்தாக்குடி கழனிவாசல் பிரிவைச் சேர்ந்தவன். நாங்கள், என்னுடைய தகப்பனார் சின்னநாச்சியப்ப செட்டியார், தாயார் தேவானை ஆச்சி. நாங்கள் சகோதரர்கள் 5 பேர்கள். நான் 5வது நபர். கல்லூரி பள்ளி படிப்புகளை பாளையங்கோட்டையில் பயின்றவன். பல தொழில்களை செய்து பழக்கப்பட்டவன். பல பேருக்கு என்ன தொழில் செய்யலாம் என்று தெரியும். எனக்கு எந்த தொழில் செய்யக்கூடாது என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அதுபோல் நிறைய அனுபவங்களை பெற்றவன். இன்றைக்கு 3 செய்திகளை இங்கே குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். ஒன்று, நான் தற்சமயம் ரியல் எஸ்டேட், அதாவது இடங்களை வாங்கி விற்கும் தொழிலை செய்து வருகிறேன். இடங்களை வாங்கி விற்கும் தொழில் என்று சொன்னால் பிளாட்டு பிரித்து விற்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது போக நிறைய இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு மொத்தமாக ஒரு இடம் வேணும்னா அவங்க உட்காந்து வாங்குறதுக்கெல்லாம் இப்போ நேரமும் இல்லை, வாங்கவும் முடியலை. இப்போ மதுரையில் அத்தனை பேருக்கும் தெரியும், சென்ட்ரல் மார்க்கெட் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு. அந்த சென்ட்ரல் மார்க்கெட்டை அரசு முயற்சி செய்து அவர்கள் அரசை அணுகி எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார்கள். அரசு அதுக்கு யோசித்து கொண்டிருந்த காலத்தில் அவர்களாக ஒரு யூனிட்டியாக சேர்ந்து மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய பறவை மார்க்கெட்டாக அதை மாற்றினார்கள். அதை மாற்றுவதற்கு உற்ற துணையாக இருந்து இடம் வாங்கி அவர்களுக்கு இடத்தை கட்டி வேணுங்கிற வேலைகளையெல்லாம் பார்த்து கொடுத்து இந்த இடத்தை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்த மார்க்கெட்டை பறவைக்கு கொண்டு சென்ற வேலை என்னை சேர்ந்ததாகும். இது போன்ற பல அமைப்புகளுக்கு இடங்களை வாங்கி அதை சிறப்புற செயல்பட செய்வதற்கு என்னுடைய பணியாக நான் மதுரையிலே செய்து வந்து கொண்டு இருக்கின்றேன். இப்போ கரண்ட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை இதுதான்? ஆமாம். இப்போ இந்த எல்லா தொழிலும் செஞ்சாலும் இப்போ செய்கிற தொழில் இதுதான். சரி, இது இங்கே நிற்கிறீங்க. எந்த தொழிலை, பல தொழில் பண்ணிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எந்த தொழிலில் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை தொடங்குனீங்க? நான் ஆரம்பங்களில் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சினிமா துறையில் நீண்ட காலம் இருந்தோம். அதுக்கப்புறம் டிவி ஷோரூம்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸு, இந்த மாதிரி இதுகளெல்லாம் போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ரியல் எஸ்டேட்டையும் தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்தோம். வரும்போது மற்ற இதுகளில் ஒரு தொழில் எனக்கு ஒரு தொழிலை தொடர்ந்து செய்வதில் ஆதாயம் இல்லை என்றால் அதை நான் உடனே விட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதுக்குள் வேறு ஒன்று இருந்ததால் ரொம்ப நாள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணி அதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான ஒரு பெரிய ஸ்கோப் தெரியலன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு வந்துடுவேன். எங்கே தொடங்கணும், எங்கே நிறுத்தணும், எங்கே வெளியே வரணுங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சதுனால இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகுது. இதிலே ஓட்டினோம்னா வாழ்க்கை தான் ஓடும். வாழ்கிறது வேற, பிழைக்கிறது வேற. இந்த தொழிலில் பிழைக்கத்தான் முடியும், வாழ முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா அதை விட்டுட்டு வெளியே வந்துடுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டிகள், அந்த யாரோட போட்டி போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஜப்பான்காரனும் அமெரிக்காக்காரனும் நடந்து போனாங்களாம். நடந்து போகும்போது ஒரு போட்டிங்கிற கடுமையான சிங்கம் ஒன்று பசியோடு இவங்க 2 பேரையும் விரட்ட ஆரம்பிச்சிச்சான். ஜப்பான்காரன் டக்குன்னு தன் காலில் இருக்க ஷூவை கழட்டி போட்டுட்டு வேகமாக ஓடுற இதுக்கான ஷூவை காலில் கட்டினாராம். உடனே அமெரிக்காக்காரன் கேட்டிருக்காரு, என்ன நீ எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த ஷூவை மாட்டினாலும் சிங்கத்தை விட வேகமாக ஓட முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த ஜப்பானியர் சொன்னாராம், இப்போதும் என்னுடைய நோக்கம் உன்னைய விட வேகமாக ஓடணும். அதுக்கப்புறம் அடுத்தது அந்த டைமிங், அந்த பிரீத்திங் டயத்தில் அடுத்ததை பற்றி சிந்திப்போம்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டிகள் இளைஞர்கள் எடுத்துக்க வேண்டிய செய்தி அதுதான். இன்னைக்கு வேகமாக ஓடணும், அடுத்ததுன்னு பார்க்கும்போது ஒரு தொலைநோக்கு பார்வையில் அதில் நமக்கு உள் மனசுக்குள்ளே தோணும், இதில் ஜெயிச்சிட முடியும், இதில் நம்ம பிழைக்கிறத விட வாழ முடியும் இந்த தொழிலை பண்ணி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து பண்ணலாம். சரி, இப்போது
நீங்கள் வந்து பொதுவாக நம்ம நகரத்தார் சமூகம் சார்ந்த மேடைகளில் பேசும்போது நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. அதை பற்றிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் பேசலாம். இப்போ இது முதல்ல மனுஷனாக பிறக்கிறது அரிது. மானிடனாக பிறந்த பிறப்புக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டத்தை விட நகரத்தார் சமூகத்தில் பிறந்ததை ரொம்ப பெரும் பாக்கியமாக நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த சமூகமாக நான் கருதுவது நகரத்தார் சமூகம் தான். எல்லா விதத்திலையும், அதாவது ஒரு உயர்ந்த இடத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது நகரத்தார் சமூகம். நகரத்தார் சமூகத்தில் பிறப்பதே ஒரு பெரிய பாக்கியமாகவும் அரிதாகவும் நான் கருதுகிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை சமூகம் இருந்தாலும் இந்த நகரத்தார் சமூகத்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலை வந்து எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி சாப்பாடு எடுத்துக்கிட்டால் நம்மளோட பச்சடியும் கிச்சடியும் கோஸ்மல்லியும் மண்டியும் வைக்கிறதுக்கு வேறு சமூகத்தில் ஆள் இல்லை. நம்மளுடைய கட்டடக்கலையை கட்டுறதுக்கு வேறு ஆள் இல்லை. இந்தியாவில் எந்த மன்னர்கள் கட்டின மாளிகையிலேயும் போஜன ஹால் வச்சு கட்டலை. போஜன ஹால் வச்சு கட்டின ஒரே சமூகம் நகரத்தார் சமூகம். ஏன்னா சாப்பாடு போட்டு விருந்தோம்பலில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சமூகம் நகரத்தார் சமூகம். இன்றைக்கி வந்து உலக மக்களுக்கு இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ இனத்து மக்களுக்கு பலவிதமான திருமாங்கல்யம் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய சமூகத்துக்குன்னு ஒரு தனி அடையாளமாக நமக்குன்னு கழுத்தீரு, நமக்குன்னு ஒரு தாலி டிசைன், நமக்கு இருக்கிற டிசைன் வேறு யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி பல விஷயத்தில் நமக்கு தனி அமைப்பு. நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது, துறவரத்தில் கூட இன்றைக்கி துறவரம் போகிறவங்கெல்லாம் வெளியே வந்து ஒரு அமைப்பை உண்டு பண்ணி பணத்தை சேர்த்து அந்த துறவின் மூலம் பணம் சேர்த்து துறவுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகத்தில் அந்த துறவரத்தில் பணத்தை சேர்த்து ஒரு அமைப்பாக அதை வைத்துக் கொள்கிறார்கள். நம்ம செட்டியார் துறவரம் போனவர் எப்படி இருக்கிற பணத்தை பூரா விட்டுட்டு பட்டினத்தார் துறவரம் போனார். அதில் கூட நமக்கு தனி ஸ்டைலாக தான் நம்ம அதை பார்த்துருக்கோம். இந்த சமூகத்துக்குங்கிறதுல எல்லா விதத்துலேயும் ஒரு தனி ஒரு பாங்கை, தனக்கென்று ஒரு பாங்கை, தனக்கென்று ஒரு வழியை தேடிய சமூகம்னு சொன்னால் உலகத்திலேயே ஒரே சமூகம் அது நகரத்தார் சமூகம் மட்டும்தான். நகரத்தார் சமூகம் தவிர வேறு எந்த சமூகத்திற்கும் தனி வழி என்று ஒன்று இல்லை. எல்லாம் கலந்து கட்டி இருக்கும். இது ஒன்று தான். எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தத்தோடு, ஒரு காரணத்தோடு, ஒரு காரியத்தோடு செய்யக்கூடியவர்கள் நகரத்தார்கள். இப்போ பழைய காலத்து மன்னர்கள் கட்டின கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி தனி, சிவன் சன்னதி தனியாக இருக்கும். நகரத்தார் கட்டின கோயில் 9 கோயிலாக இருக்கட்டும், நம்ம 76 ஊரில் இருக்கிற கோயில்களாக இருக்கட்டும், சிவன் சன்னதியிலேயே அம்மன் சன்னதியையும் வைத்திருப்பார்கள். சிவன் சன்னதிக்கு அருகாமையிலே அம்மன் சன்னதியும் அருகாமையிலே இருக்கும். இதுனா ஒரு டிவிஷனோட இருக்கும். மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட தனியாக வரும். மன்னர்கள் கட்டினது பூரா பழைய காலத்தில் பூராமே அப்படி தான். முதல் சிவன் மட்டும்தான் கட்டினாங்க, அப்புறம் அம்பாளை கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ நம்ம நகரத்தாருடைய ஆகமமெல்லாம் தெரிஞ்ச நகரத்தார் அவங்களுக்குன்னு ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. எதுலேயுமே நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். தனித்துவங்கிறது இந்த சமுதாயத்தினுடைய ஆணிவேர். கணக்கு எழுதுறதையா இருக்கட்டும், தொழில் பண்ணுறதுலையா இருக்கட்டும், நாணயத்தில் இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் தனித்துவத்தை மற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது பிழைக்க போன இடத்துல நம்ம அவங்கள்ட்ட இருக்கிறத பழகிட்டு வந்துட்டோமே தவிர நம்மகிட்ட இருக்கிறத அவங்க பழகிட்டு போயிட்டாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான விஷயங்களை எல்லாம் சுவீகரித்து கொண்டார்கள் அவங்க எடுத்துக்கிட்டு தப்பு இல்லை. அவங்கள்ட்ட இருந்து தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம பழகிட்டு வந்தது தான் தப்பு. நம்மளுடைய ஏன்னா இப்போ நம்ம மதுரை நகரவுடைய திறக்கும்போது ஒரு அரசியல்வாதி அவர்கள் வந்திருந்தார்கள், பேசினார்கள். அவர் சொன்னார், இந்த சமூகம் உலக மக்கள் நகரத்தாரோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடியவர்கள். ஒன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க, இல்லை கலைத்தந்தையுடைய மில்லில் வேலை பார்த்துருப்பாங்க, கல்லூரியில் படிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல இல்லை மேபி ஜிடிஆருடைய ஸ்டூடியோவில் வேலை பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அண்ணாமலை இதில் காரைக்குடி அழகப்பாவில் படிச்சிருப்பார், இல்லைன்னா ஒரு டிஐ சைக்கிள்ஸ் குரூப்பில் வேலை பார்த்துருப்பாரு, இல்லை கருமுத்து தியாகராஜன் செட்டியார் மில்லில் வேலை பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி ஏதாவது பின்னி பிணைஞ்சு இருந்திருக்கும் இந்த சமூகம். ஒருத்தன் பிறந்ததுலேருந்து ஊரை விட்டே வெளியே போகாமல் இருந்திருந்தான்னா அவனுக்கு இந்த நகரத்தார் சமூகத்துக்கு என்ன தொடர்பு இருக்கும்னா, அண்டா குண்டா உன்னை அடகு வச்சு வட்டிக்காவது வாங்கியிருப்பேன் அந்த ஊர் வட்டி கடையில். அந்த மாதிரி இந்த சமூகம் நகரத்தார், இந்த உலகமே நகரத்தாரோடு பின்னி பிணைந்த ஒன்று தான். ஏன்னா நம்ம அளவில் குறைவாக இருந்தால் கூட அத்தனை பேரோடையும் பின்னி பிணைந்தது இந்த நகரத்தார் சமூகம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாக. இப்போ இதோட பெருமைகளை பூரா நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் மற்ற சமூகங்கள் எடுத்துக்கிட்டாலும் சில விஷயங்களை தேவையில்லாத மற்ற விஷயங்களை நம்ம வாங்கி வச்சுட்ருக்கோம் மற்றதெல்லாம். ஆமாம். அதே நேரத்தில் இவ்வளவு சீரும் சிறப்புமான ஒரு சமூகமானது
இப்போ சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய சின்ன பின்னடைவுகள் இதுலேருந்து எப்படி நம்ம முன்னுக்கு வர்றதுங்கிறத பற்றி சொன்னோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது இன்னும் ஒரு காலத்தில் ஆண்களுக்கு வேலை கிடைப்பதும் பெண்களுக்கு மாலை கிடைப்பதும் ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா பையங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் சிரமமாக இருக்குது, மாலை கிடைக்கிறதும் சிரமமாக இருக்குது. இந்த பெண்களுக்கு அந்த சிரமங்களெல்லாம் குறைந்து அவர்கள் முன்னோக்கி வந்துட்டாங்க. இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்ம குலப்பெருமையை இந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் சொல்லி வளர்த்தால் மட்டும்தான் அந்த சமூகத்தை எடுத்து நிப்பாட்ட முடியும். இந்த சமூகத்தினுடைய பெருமை, ஐயா அப்படி பண்ணாங்க பர்மாவில், அப்பச்சி இப்படி இருந்தாங்க அப்படின்னு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த இனத்தார் அந்தந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்துலையும் சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்த்த எந்த பிள்ளைகளும் இன்றைக்கி வர தடமாறி போகவும் இல்லை, வெளியே போகவும் இல்லை. சொல்லி வளர்க்காத பிள்ளைகள், நம்மளுடைய குலப்பெருமைகள் தெரியாத பிள்ளைகள் தான் இன்றைக்கி வெளியே போயிருக்கு. இதற்கு இன்றைக்கி முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நம்ம பர்மா நொடித்த உடனே அந்த பர்மாவில் ரொம்ப சௌரியமாக இருந்தவர்கள்லாம் இங்கே கடன் வாங்கி மறுபடியும் தொழில் பண்ணாமல் போனது தான் நமக்கு ஏற்பட்ட சிரமம். அந்த நேரங்களில் கடன் வாங்குறது நமக்கு நம்ம கடன் கொடுத்து பழகணுங்கிறதுனால வாங்கி பழகலை. அந்த வாங்கி பழகலைங்கிறதுனால அந்த கடனை வாங்கி நம்ம சிரமப்பட்டுருவோமோங்கிறதுல அங்கே ஏற்பட்ட தாக்கம். இது கிட்டத்தட்ட ஒரு 1945. ஆமாம், 45லேருந்து 65 வரை இருந்தவங்க பூராமே ஓரளவு சமூகம் ஸ்ட்ரெயினில் தான் இருந்தது, தேக்க நிலையில் தான் இருந்தது. அந்த 20 ஆண்டு காலம் நமக்கு இந்த சமூகம் மறுபடியும் மறுமலர்ச்சி அடைகிறதுக்கு அந்த 20 ஆண்டு காலம் வேண்டியது இருந்தது. அந்த மறுமலர்ச்சி அடையும் போது பழைய பண்பாடுகளை விட்டுட்டோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். திருவிழாக்களை விட்டுட்டோம். ஏன்னா அந்த 20 ஆண்டு காலம் நம்ம எல்லாத்தையும் விட்டு பழகினதுனால எதையும் திருவிழாவை நடத்தலை, உள்ளே இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் மாற்றினோம், காலங்களும் மாறிச்சு. எல்லாத்தையும் நம்ம விட்டதுனால இப்போ வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பழைய நிலைப்பாடுகள் தெரியவில்லை. அதை இப்போ மறுபடியும் நடத்த முடியாது, ஆனால் சொல்லணும். இப்போ தெற்குவட்டையில் பார்த்தீங்கன்னா 18 ஊர் இருக்குது. 18 ஊர்லேயும் திருவிழா நடக்குது. நாட்டு சங்கோட்டையில் செவ்வாய் பொங்கல், பாகனேரில் செவ்வாய் பொங்கல், இங்கே நீங்கள் கன்றமானியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவிழா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. அதனால் இது ஒரு சமூக ஒன்றுகூடல் மாதிரி ஆயிடுது. ஆமாம், சமூக ஒன்றுகூடல். நம்மளுடைய பெருமையை பேசுகிறாங்க. அங்கே வரும்போது சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் தெரியுது. இந்த மாதிரி 76 ஊர்லேயும் திருவிழாக்கள் நடக்கணும். நல்லது கெட்டதுகளுக்கு பிள்ளைகளை கூட்டியாரணும். பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். படிப்பு மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது. அந்த தோதுக்கு இந்த பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா ஊருக்கு கூட்டியாரணும், எல்லாரோடையும் கலந்து கட்டி பேச வைக்கணும். நம்மளுடைய வீடுகளை, அடையாளங்களை, நம்மளுடைய செயல்பாடுகளை அவங்களுக்கு மனதுக்குள் தெரியக்கூடிய அளவிற்கு, புரியக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. பொதுவாக இதுக்கு முன்னாடியான காலகட்டம், இப்போ நாங்கள் எங்களுடைய காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முடிவு பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருப்பாங்க, ஐயாவாக இருப்பாங்க. அவங்க தான் ஒரு ஏர்னிங் பர்சனாக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பெண்களுக்கு கிடைத்த இந்த ஒரு அறிவு, ஒரு எக்ஸ்போஷர், இதை வச்சு இவங்க அவங்களுடைய பொருளாதார பலம் பெருசாக இருக்குது. சில பெற்றோர்கள் பெண்கள் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த விஞ்ஞான மாற்றத்தில் நிறைய விஷயங்கள் புதுமையாக வரப்பட்டிருக்கு. அந்த புதுமையாக வரப்பட்ட விஷயங்களை இந்த பெற்றோர்கள் அரிதான ஒன்றாக நினைக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள் பழகிற கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ரொம்ப பேர் ரொம்ப பிள்ளைகளுக்கு, ரொம்ப பேரண்ட்ஸுக்கு தன் பிள்ளைகள் ஐடியில் ஒர்க் பண்ணுது, சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க, ஹார்ட்வேரில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல தெரியுமே தவிர, அந்த ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன, அந்த சாஃப்ட்வேர் வேலையில் அவங்க எப்படி ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க, அங்கே போய் அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிற செயல்பாடெல்லாம் தெரியாது. ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்ல தெரியுமே தவிர ஐடியில் என்ன நடக்குது, அந்த வேலையினுடைய, இப்போ நான் ஏற்கனவே நான் மில்லில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, மில்லில் என்னப்பா வேலை பார்க்குறேன்னா ஸ்டோர் கீப்பர் வேலைன்னு சொன்னால் அந்த தகப்பனாருக்கு புரியும். ஸ்டோர் கீப்பராக இருந்தால் அங்கே இருக்கிற பொருளை அவர் பாதுகாக்க வேண்டியவருங்க, அங்கே ஸ்டாக் புக் மெயின்டைன் பண்ணுவார், அதை வெளியே கொடுப்பாரு, வாங்குவார். இவங்க ஐடின்னு சொன்னால் இப்போ அந்த பிள்ளைகள் தகப்பனாருக்கோ அந்த பேரண்ட்ஸுக்கோ அங்கே என்ன நடக்க போகுது, அங்கே உள்ளே என்ன பண்ணுவாங்கங்கிற விவரம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம பிள்ளை மெத்த படிச்சிருச்சு, நம்மளை விட அறிவு சார்ந்ததாக அது வந்துருச்சு, அது சொல்கிறத நம்ம கேட்டுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு அந்த வேலை
அவ்வளவு திறமை இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் கொடுக்குற வேணா முட்டா போயலா? அப்போ அவள் நம்மளை விட நமக்கு தெரியாத பல விஷயம் அவளுக்கு தெரியறதுனால அவள் கெட்டிக்காரின்னு ஒரு முடிவு பண்ணி, நம்மகிட்ட இல்லாத ஒரு திறமை அவட்ட இருக்கிறதுனால அவள் சொல்கிறத கேட்குறோங்கிற ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க. அது குடும்பத்துக்கான சூழல் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இப்போ நடக்கிற விஷயத்தில் என்னென்னா, உண்மையிலேயே பெண்கள் அறிவு சார்ந்து இருந்தாலும் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு பூரா பொம்பளை பிள்ளைகள் கொடுக்குற சம்பளத்தை விட பையங்களுக்கு குறைச்சி கொடுக்கறதுனால பாதி கல்யாணம் நிற்கிறதுக்கு பிரச்சனையாக அதுதான். சம்பளம் ₹1 கூட இருக்கணும்னு இப்போ வர்ற பொம்பளை பிள்ளைகள்லாம் எதிர்பார்க்குதுங்க, சொல்லுதுங்க. அது என்ன காரணம்ங்கிறது எனக்கு தெரியலை. அது அங்கே சம்பளம் கூட இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? முதல்ல இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது குடும்பம் வேற, தொழில் வேற. இப்போ ஒரு ஆட்சி கூட என்னை கேட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பணம் தரும், அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணலாமான்னு. நான் அந்த ஆட்சிகிட்ட கேட்டேன், நாளைக்கு தேர்றது குறைச்சி தேர்னா கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஆச்சுன்னு கேட்டேன். ஏன்னா தொழில் வேற, வியாபாரம் வேற, நம்ம குடும்பம் வேற. அதை முதல்ல இந்த சமூகத்தில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய அந்த புரிதல். ஏன்னா அந்த தொழில் நம்ம குடும்பத்தை நடத்தாது. அது ஒரு தேவை. அந்த தேவை நமக்கு ஓரளவு நமக்கு வீடுகளில் இருக்கிறதுக்கான சௌரியங்கள், பிழைப்பதை விட வாழ்வதற்கான ஒரு வசதி வந்துருச்சுன்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி நம்ம அதை முடிவு பண்ணிட்டு பயணம் பண்ண முடியாது. வாழ்க்கை பயணம்ங்கிறது போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வர்ற நல்லது கிட்டதை பார்த்துக்கிட்டே போகிறது தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதனால் அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர்ற பிள்ளைகள் பூராமே சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக, ஏன்னா இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டுக்கு 8 பிள்ளை 7 பிள்ளை இருக்கும். இப்போ இந்த பேரண்ட்ஸே நம்ம பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வளர்ந்த மாதிரி பிள்ளைய வளரக்கூடாது, செல்வ செழிப்பாக வளர்க்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் 2 பிள்ளை 1 பிள்ளையோடு நிப்பாட்டிக்கிறாங்க. இப்போ ரொம்ப பேர் வீட்டில் ஒத்த பிள்ளை தான். அதுதான் இந்த சமுதாயத்தினுடைய பெரிய ஒரு அவல நிலையாக நான் பார்க்கிறது. அதுதான் சில உறவு முறைகள்லாம் எல்லாமே போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு. ஆமாம், தம்பி ஒரு ஆள் தான், ஒரே பையனாக இருந்தால் அவனுக்கு சித்தப்பா கிடையாது, ஐத்தாங்க கிடையாது, ஐத்தியாண்டி கிடையாது. இந்த முறைகள் எல்லாம் இன்னி மாறிக்கிட்டு வந்துடும். அந்த கால ஏன்னா முன்னாடி 1 லட்சம் பேர் இருக்கையில் 15,000 குடும்பத்துக்கு 1 லட்சம் பேர் இருந்தோம். இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். ஆனால் குடும்பம் 40,000 ஆயிடுச்சு. இந்த குடும்பம் பெருகின அளவுக்கு ஜனத்தொகை பெருகலை. அந்த குடும்பத்தினுடைய அடர்த்தி குறைஞ்சி போச்சு. அடர்த்தி இல்லாத குடும்பங்களாக இன்றைக்கி நாமெல்லாம் வந்துட்டோம். அதனால் நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடியெல்லாம் விசேஷங்கள்னு சொன்னால் பங்காளி பகுத்தாளியை கூட்டியாந்து, தாயை பிள்ளைகளை கூட்டியாந்து வச்சு விசேஷம் நடத்துவாங்க. வெளியாளுக அந்த தொழில் சார்ந்தவர்கள் 1-2 பேர் வருவாங்க. இப்போ பார்த்தோம்னா பங்காளிகள் 1-2 பேர் வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் தான் நிறைய வர்றாங்க. இந்த சமூக மாற்றம்லாம் இந்த இடைப்பட்ட 20 ஆண்டு காலத்தில் நமக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரக்கூடாதுன்னு இல்லை. அந்த காலத்தில் ஒரு பங்காளி வரலைன்னா அதை ஒரு கௌரவ குறைச்சலாக நினச்சாங்க. அவருக்கு ஊருக்குள்ளே பிரிசு பிடிக்க ஆள் போயிருக்கும்பாங்க. அவர் சும்மா வந்துடல, பிரிசு பிடிச்சி தான் வந்தார் அப்படிம்பாங்க. இப்போ நாள் அரசாணை கால் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்கன்னா அந்த பிறந்த பிள்ளையும் சேர்த்து கையை பிடிச்சிக்க சொல்லுங்கள் 5 பேருக்குங்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கி வந்துருச்சு. அது சில காலப்போக்கில் வேலைகள் அது இதுங்கிறதுக்கு இருந்தால் கூட இனப்பெருக்கத்தை பெருக்க இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்குங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சினே. இப்போ நம்ம ஆரம்பத்தில் உங்களை சந்தித்த போது சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் பொதுவாக இப்போ பொது சொத்துக்கள் மீட்கப்படுது. அது சொத்துக்களாக இருக்கிறதுனால அதில் ஒரு பெரிய ஒரு அது மீட்கப்படுவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில் அதை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அடுத்த ஒரு டீம் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே நேரத்தில் நம்மளுடைய பணங்கள் வெளியில் மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை விற்று அதை அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் நிறைய நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல? இல்லை, உள்ளபடியே நிறைய இழந்துக்கிட்டு இருக்கோம், நிறைய இழக்கிறோம். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா புது கதிரேசன் கோயில், பழைய கதிரேசன் கோயில்னு 2 கோயில் இருக்குது. 2 கோயிலுக்கும் மதிப்பிட முடியாத அளவுக்கு சொத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. காலியில் அவங்க விராச்சலை சேர்ந்த லட்சுமணன் செட்டியார் குடும்பத்தார் நிறைய தர்மம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் நிறைய தர்மங்களை பண்ணி நிறைய சொத்துக்களும் பணங்களும் நகைகளும் அந்தந்த முருகனுக்கு இருக்குது. இப்போ அந்த பணத்தை கொடுத்தவங்க யாரும் இன்றைக்கி உயிரோடு இல்லை. இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நகரத்தார் அமைப்புகளும் சொல்லி எந்த அமைப்பும் இன்றைக்கி இந்தியாவில் கிடையாது. அந்த ஆக்டிவாக இல்லை, அந்த ஆக்டிவ்னு இல்லை, அமைப்பே இல்லை முதல்ல. அந்த அவங்கவுங்க அங்கங்கே சிதறா மாதிரி சிதறி போயிட்டாங்க. எங்கள் ஐயா கொழும்பில் இருந்தாங்க, எங்கள் பாட்டையா கொழும்பில் இருந்தாங்கன்னு இன்றைக்கி பேரனும் பேத்தியும் தான் சொல்ல தெரியுமே தவிர எங்கே கொழும்பில் இருந்தாங்க என்ன பண்ணாங்கங்கிறது தெரியாது. இந்த சூழ்நிலையில் அந்த பணத்தை இப்போ கொண்டாடலாம்னு சொன்னால் இங்கே கொண்டாந்து அதை எங்கே கொடுக்குறது? எப்போவுமே நம்ம எப்போவுமா கோயிலுக்கு கொடுத்துட்டோம், ஆயுசு இருக்கிற வரை இந்த கோயிலெல்லாம் இருக்கும்,
இந்த குடிகளெல்லாம் இருக்கும் என்ற நினப்பில் நம்ம அதுக்கு ஒரு முடிவு பார்க்காமையே முன்னோர்கள் முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என்னென்னா எதை வேணுனாலும் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்த பிறகு அது ஒரு இடத்திற்கு முடிவுக்கு வரும்போது அந்த முடிவுக்கு வரக்கூடிய தொகையை, அந்த பணத்தை கொண்டாந்தோம்னா இங்கே கோயிலூரில் கொடுக்கலாம், இல்லை காசி சத்திரத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கு வர உருவாகலை. அது வந்து ஒரு நமக்கு உள்ள ஒரு பெரிய வேதனைக்குரிய செய்தி. இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கிற பணம் வைண்டப் பண்ணி ஒரு தொழில் இருக்குது, வைண்டப் பண்ணி இந்தியாவுக்கு வந்தோம்னா அந்த தொழிலை இந்தியாவில் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ஊர் எடுத்துங்களேன், அகமதாபாத்தில் நம்ம ஒரு சங்கம் வைக்கிறோம். சங்கம் இல்லாத ஊரை சொல்கிறேன். அகமதாபாத்தில் நம்ம ஒரு சங்கம் வைக்கிறோம். சங்கம் வச்சு அங்கே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம், ஒரு 50 லட்சத்துக்கு வாங்குகிறோம். அகமதாபாத்தில் நம்ம ஆலையிலே இல்லை, இதை விற்கிறோம். இந்த பணத்தை கொண்டாந்து யார்கிட்ட கொடுக்குறது? அந்த இடம் ஒரு நிற்கதியாக, ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய சங்கமாக இருக்கட்டும், கோயிலூர் மடமாக இருக்கட்டும், காசி சத்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தினுடைய அவசியம் இன்னைக்கு இருக்குங்கிறத நம்ம உணரணும். கண்டிப்பாக. இப்போ அதுக்கு ஒரு அமைப்பு வேணுங்கிறது என்னுடைய. அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் நம்மளால் ஒரு பெரிய செல்வத்தை எடுத்து வர முடியும். இந்த சமூக முன்னேற்றத்துக்கு நிச்சயமாக முடியும். நிறைய இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே மலேசியாவில் இருந்ததெல்லாம் அவங்க மூவாரில் இருந்தது அவங்க கொண்டாந்து மூவார் அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதிலிருந்து சில இதுகளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்க கண்டு கொண்டாட முடிஞ்சிச்சு. VNCT இருந்து அதை செஞ்சாங்க. அது மாதிரி அடுத்த ஊர்களில் இருக்கவங்க செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆளே இல்லை, செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறத விட அந்த ஊரில் இருந்தவங்களே இப்போ இல்லை யாரும். இந்த மாதிரி அமைப்பு இன்றைக்கி இலங்கையில் பெரிய அளவில் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை இந்த நான் ஏற்கனவே சொன்ன கோயிலூர் மடாதிபதியாக இருந்தாலும், காசி சத்திரத்தினுடைய அமைப்பாக இருந்தாலும், நம்மளுடைய ஐக்கிய சங்கமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் அது இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனால் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ லேண்டில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் என்னென்ன? ஆனால் இந்த லேண்டில் இந்த நிலம் விற்பனைங்கிறது ஒரு உன்னதமான ஒரு தொழில். இது மற்ற தொழிலிருந்து இது எப்படி வேறுபடும்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம இருந்த ஜனத்தொகை 30 to 40 கோடின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 130 கோடி. ஒரு வீட்டுக்குள்ளே 30-40 கோடி ஜனம் இருந்ததுக்கும் இன்றைக்கி 130 கோடி ஜனம் இருக்கிறதுக்கும் எவ்வளோ இட நெருக்கடியாக ஏற்படும். இப்போ வாட்சோ ஒரு செல்ஃபோனோ கேமராவோ எதுவும் இல்லைன்னா இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த கேமரா இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணலாம். இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் அடையில என்ன இடம் நீளாகலமோ அதுதான் இன்றைக்கும் அளவு. அதனால் இதை வந்து விரிக்க முடியாது, சுருக்கவும் முடியாது. அதனால் இதுக்குள்ளே தான் வீடு கட்டுறவங்க உழுகிறவங்க எல்லாரும் இருக்கணும். எங்கெல்லாம் ஜனத்தொகையும் பணத்தொகையும் கூடுதோ பெருகுதோ அங்கெல்லாம் விலைவாசி ஏறும். இந்தியாவில் இறங்காமல் இருக்கிறதுக்கு அடுத்த கட்ட ஜெனரேஷன் பெருகிட்டு வருது, ஜனத்தொகை பெருகிட்டு வருது, இட தேவைகள் பெருகிட்டு வருது. அதனால் இடத்துல போடக்கூடிய முதலீடுகள் வந்து குறைவதற்கான சாத்தியக்கூறு முதல்ல கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடம் வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மகிட்ட இருக்கிறது கடன் வாங்கி இடம் வாங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அந்த கடன் வாங்கி இடம் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த பணத்தை வச்சு போதுமான அளவு ஒரு இடம் எங்கன வேணாலும் வாங்கலாம். அவங்கவுங்க அதிர்ஷ்டம் பாக்கியம் விலைவாசி ஏறுறதை பொறுத்து. அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இந்த வருஷம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னா இன்னும் 3 வருஷத்தில் அந்த கிராமத்தில் விலையேற போகுதுன்னு அர்த்தம். வந்தோன்னே அவனுக்கு வேணுங்கிறது இருக்கிறதுக்கு இடம் வாங்குவேன் கண்டிப்பாக. அது எந்த ஊராக இருந்தாலும் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம், நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் வந்து ஒரு 20 ஏக்கர் இருக்குது, இல்லை 20 சென்ட் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இந்த 20 சென்ட் விலையேறிடுச்சு. விலையேறணுன்னா விற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்படி விற்கிற போது இந்த 20 சென்ட் வந்து நம்ம ஒரு காலத்தில் 2 லட்சத்துக்கு வாங்கியிருப்போம். இன்றைக்கி அநேகமாக ஒரு 60 லட்சத்துக்கு விற்போம். விலையேறினதுக்கு பிறகு இல்லை ஒரு 50 லட்சத்துக்கு விற்கிறோம். விற்கும்போது அதை விற்கக்கூடியவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இது 50 லட்சத்துக்கு விற்றாலும் ஒன்று தான். இதுக்கு வந்து விலை நிர்ணயம் அரசாங்கத்தால் விலை நிர்ணயம்ங்கிறது கிடையாது. மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான். அப்போ இந்த விற்கிற காசுக்கு விற்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு 20 சென்ட்டு எங்கேயாவது ஒரு காட்டு மேட்லையாவது கரடு மேட்லையாவது பார்த்து வச்சு வாங்கிடணும். நம்மகிட்ட இருக்க ஸ்டாக் அளவு குறையக்கூடாது. ஓகே. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல விலைக்கு விற்றுட்டு குறைஞ்ச விலைக்கு ஒரு 20 சென்ட்டு 1% வாங்குங்க போதும். 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க,
50,000 கூட 20 சென்ட் ஆகாத இடத்துல வாங்கி வைங்க, இன்னொரு 20 வருஷத்துக்கு கழிச்சு அது இதே மாதிரி ஒரு ROSS கொடுக்கும். ஸ்டாக் மட்டும் நம்மகிட்ட குறையாமல் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம நகரத்தாருக்கு பூரா நிலம்பலம் தான் கை கொடுத்தது. இன்றைக்கி மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், ஹைவே வந்துருச்சுங்கிறாங்க உள்ள. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நமக்கு நகரத்தாருக்கு கை கொடுத்தது மண்ணு தான். அதனால் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நம்மகிட்ட இருக்கிற ஏற்கனவே ஏறின ஸ்டாக் இறங்கக்கூடாமல் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, ஒரு இடம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த இடத்த பற்றி முதல்ல விசாரிச்சுட்டு சிரமம் பார்க்காம ஒரு நல்ல லாயர்கிட்ட ஃபீஸை கொடுத்து லீகல் ஒப்பீனியனை தரவாக பார்த்துருவோம். அந்த லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அந்த லீகல் ஒப்பீனியனுக்குள்ள ஃபீஸ் மட்டும்தான் நமக்கு நட்டம். அதை கொடுத்துட்டு பேசாமல் அடுத்த லேண்டை பார்க்க போயிடலாம். லீகல் ஒப்பீனியன் பார்க்காம இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எந்த லேண்டும் வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது ரொம்ப இப்போ சொல்லும்போது பசலின்னு சொல்லுவாங்க, சென்டும்பாங்க, ஏக்கரும்பாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு UDRம்பாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வார்த்தைகள் வேணால் வித்தியாசமாக இருக்கும். பசலினா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சேர மன்னர் 590வது வருஷம்தான் இந்த நிலங்களையெல்லாம் ஜனங்களுக்கு கொடுத்து உழுக சொல்லி அன்னையிலேருந்து வரி போட்டாங்க. 591வது வருஷம் வருஷம். பசலி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஆண்டு பசலின்னு தெரிஞ்சுக்கணும்னா வருஷத்தை போட்டு 590 கழிச்சா அந்த ஆண்டு வந்துடும். இதுதான் பசலி. UDRனா அப்டேட் ரெக்கார்டு. 84க்கு அப்புறம் தான் இந்த UDRங்கிறது வந்தது. சென்ட்டுங்கிறது 66 × 66 பெருக்குனிங்கன்னா 4356 வரும். அந்த காலத்தில் மனை அளவெல்லாம் 66 அடி அகலம், 66 அடி நீளம். அது அந்த ஸ்டாண்டர்டு 66க்கு 66 ஒரு மனை. இப்போ 60க்கு 40 நம்ம இப்போ 60க்கு 40ங்கிற மாதிரி 66க்கு 66ங்கிறது மனை. சரி, இந்த 66க்கு 66 மனைங்கிறத பெருக்கி பார்த்தீங்கன்னா 4356ன்னு வரும். 4356 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு சென்ட்டுக்குள்ளே 435.6 வந்துடும். இந்தமாரி எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான், கால்குலேஷன் தான். இப்போ வரக்கூடிய வாஸ்து கிஸ்து அது இதுன்னு சொல்லி நம்மளை ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வாங்க போனால் வர்றவங்க எல்லாருமே, நான் சந்திக்கிறவங்க எல்லாருமே ஒன்று வடக்க பார்க்க இருக்கணும், இல்லை தெற்க பார்க்க இருக்கணும். ஏன்னா வடக்க பார்க்க தெற்க பார்க்க இருந்தால் தான் மன நல்ல மனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நகரத்தார் வீடு பூரா பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்குன்னு தான் பார்த்துருக்கோம். நம்ம ஊர்களில் ஒரு ஆளோட சண்டை அடிச்சுக்கிட்டோம், ஒரு பிரச்சனையும் வச்சுக்கிட்டா சரியாக வரமாட்டேன், தெற்க வடக்கு இழுத்தா தான் சரியாக வருவேன்னு சொல்கிறது பழக்கம். என்னன்னு கேட்டால் உலக அமைப்பில் தெற்கையும் வடக்கையும் போனால் கடலும் அட்லாண்டிக்கும் தான் இருக்குது. இங்கிட்டு போனால் உறைஞ்சிரும், இங்கிட்டு போனால் தண்ணிக்குள்ளே போயிடும். அதனால் அவனை தெற்க வடக்கு இழுக்கிறதுன்னு பேசுகிறது. நம்ம நார்மலாக ஆகாத திசைங்கிறது தெற்கு வடக்கு. இந்த வாஸ்துக்காரங்கள்லாம் சேர்ந்து வடக்கு தெற்க ஒரு திசையாக மாற்றி, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதை ஒரு திசையாக மாற்றி வடக்கு தெற்கு தான் விற்கிது. செட்டிநாட்டில் பெரும்பாலான வீடுகள் தெற்க பார்த்தது தான். பூராமே தெற்க பார்த்த வீடு நிறைய இருக்குதுங்கிறக்காக தான் தெக்கூருங்கிறதே பேருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி நிறைய. ஆமாம், நிறைய. நம்ம இப்போ நேமத்தாம்பட்டின்னு சொல்கிறது முத்துப்பட்டி, முத்துப்பட்டியே நேமத்தாம்பட்டின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஊர்களில் நிறைய பேர்களுமே அந்த மாதிரி வரும். அது மாதிரி வடக்க தெற்குங்கிறது ஆகாத திசைங்கிறது. ஆனால் இன்றைக்கி அதுதான் வியாபார திசையாக மாறிடுச்சு. இது மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னுடைய நம்பர் தந்திருக்கேன். யாருக்கு என்ன ரியல் எஸ்டேட் அட்வைஸ் வேணுனாலும், ஆலோசனை வேணுனாலும் என்ன இடத்துல கேட்டுக்கிறதுக்கு நகரத்தார் டிவி மூலமாக உங்களுக்கு என்னுடைய நம்பரை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கே இந்த நகரத்தார் டிவியில் ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நம்ம பேர் செட்டிநாடுங்கிற பேரையோ நகரத்தாருங்கிற பேரையோ வேற ஆள் வச்சுக்கிட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம வச்சுக்கிட்டா அது தப்புன்னு சொல்கிறோம். அது பதிவு பண்ண வேண்டிய செய்தி. நம்ம பேரை நம்ம வச்சுக்காமல் யார் வச்சுக்கிறது? அது நாங்களே நிறைய சங்கடங்களை சந்தித்தோம். அதான், ஏன்னா நம்ம பேர் நமக்கு நம்மளுடைய அடையாளம். அது நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இது சொந்தம். ஒவ்வொரு தனி நகரத்தாராக பிறந்த ஒவ்வொருத்தரும். ஏன்னா இது ரொம்ப பெண்வழி சமுதாயம், ரொம்ப பெருமையான ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம அடையாள பேரை வளர்க்குறதுக்கு நம்ம பிறக்கலைன்னா அப்புறம் யார் பிறந்திருக்கா? ரொம்ப பயனுள்ள ஒரு நேர்காணலாக அது அமைஞ்சதுன்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்த என்னென்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு சொத்தை டிஸ்போஸ் பண்ணி விற்க போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10% ஒதுக்கி எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதை வச்சுட்டு தான் இதை கொடுக்கணும். நம்ம ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுத்துருந்தா என்ன பண்ண போகிறோம்? அந்த ஸ்டாக் எப்போ நம்ம கையில் இருந்துகிட்டு அது ஒரு காலத்தில் ஏர்னிங் சோர்ஸ். ஒரு காலத்தில் நம்ம நிலையிலிருந்து இறங்காமல் அது பார்த்துக்கும். நம்ம தூங்கும் போதும் அப்ரிசியேஷன் ஆகாது.
ஏன்னா வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்டும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணும், பெருசாக வாங்கக்கூடாது. வளர்றதுக்கு வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைச்ச விலையில், அதை குறைச்ச விலைன்னா யூனிட்ஸ் வந்து இப்போ நான் என்ன சாப்பிட்டாலும் இனிமேல் வளர மாட்டேன், முத்துராமண்ணன் என்ன சாப்பிட்டாலும் வர மாட்டாங்க. சின்ன குழந்தைகள் சாப்பிட்டா வளரும். இன்னி நமக்கு எல்லாம் வளர்ச்சி முடிஞ்சு போச்சு. அது மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா பெருசாக வளர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. பெரிய வளர்ச்சி வந்து நீ முதிர்ச்சி ஆகலாமே தவிர வளர்ச்சி கிடையாது. அதனால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. எங்கே வாங்கினாலும் தப்பு இல்லை. இங்கே மதுரையில் தான் வாங்கணும், மெட்ராஸில் தான் வாங்கணும், ஆவடியில் தான் வாங்கணும், அம்பத்தூரில் தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அது உலகம்பட்டிலையும் வாங்கலாம், கண்டராமாணிக்கத்துலேயும் வாங்கலாம், கண்டராயம்பட்டிலையும் வாங்கலாம். எங்கே இன்றைக்கி ஊர்களெல்லாம் இடம் கிடைக்கல வாங்குறதுக்கு முதல்ல. ஏன்னா எல்லாரும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, யாரும் விற்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்குது. எந்த ஊரில் வேணாலும் வாங்கலாம். நம்ம ஒரு இடத்த விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு தான் விற்கணும். நம்ம விற்கிறதுல மினிமம் 10% அதில் இன்வெஸ்ட் பண்ணிடணும். கண்டிப்பாக பண்ணினோம்னா அது ஒரு காலத்தில் நமக்கு பெரிய ஆர்வஸஸாக இருக்கும். ரைட், ஓகே. ரொம்ப உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சிக்காக எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பயனுள்ள தகவல்களை நம்ம சமூகத்துக்கும் மட்டும் இல்லை, பொதுவாகவே அத்தனை பேருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. எங்களோட இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி, வணக்கம். நன்றி முத்துராமண்ணன், நன்றி சிவசுப்ரமணியன்.